தொடர்ந்து எங்களோடு கூட பேசு நடத்து. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறாரு. கர்த்தர் நம் சார்பில் செயலாற்றுகிறவராய் இருக்கிறாரு. அவரைப் போல நம்மை மாற்றுவதற்காக நம்மை அழைத்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால உங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நான் இந்த பிரேயர் மீட்டிங்க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தரை சொந்தமாக தெரிந்து கொண்ட ஜனம் அது பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தரை சொந்தமாக தெரிந்து கொண்ட ஜனம் அது பாக்கியம் உள்ளது. நிறைய பேரு வர்ஷிப் முடிச்சுட்டு ஆமா அவ்வளவுதான் செய்தி பகுதிக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு எனக்கு ஓகே நான் பலன் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி நீங்க சில பேர் போயிடுறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. வார்த்தை நமக்கு ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்தியை நம்ம முற்றிலுமாக நம்ம கவனித்து கேட்பது நம்ம வாழ்க்கையில பலவிதமான காரியங்கள்ல நமக்கு ஒரு மாறுதலை கொடுக்கும். என்னுடைய வாழ்க்கையில நான் நிச்சயமாக சொல்ல முடியும், திட்டமாக சொல்ல முடியும், இந்த வார்த்தையின் வெளிச்சத்தினால கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில இருந்த சிறை இருப்புகளை, நிறைய கன்ஃபியூஷன்ஸ, நிறைய பிரச்சனைகளை, டிப்ரெஷனை, நிறைய எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியாத சூழ்நிலைகள், இப்படி நடத்தணுமா, அப்படி பண்ணணுமா, இதை செய்யணுமா, அதை அப்படியெல்லாம் இருந்த காரியங்கள்ல அழகாக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எனக்கு மாற்றினதை நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்னே ஒண்ணுதான், என்ன நான் சின்சியரா என்னன்னாலும் அதை உற்று கவனிக்கிற ஒரு பழக்கத்தை நான் பயிற்றுவிச்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா. அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்தது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். முதல்ல நான் எனக்கு வாஞ்சியை கொடுங்க ஆண்டவரேன்னு தான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்குள்ள அப்படி ஒரு தாகத்தை கொடுங்க ஏசப்பா. ஏன்னா என்னுடைய தகப்பனார் ஜெபிக்கிறதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறது, என்னுடைய அத்தமார்கள் ஜெபிக்கிறத பார்த்திருக்கேன். என்னுடைய குடும்பத்துல இருக்கிறவர்கள்லாம் அவர்கள் ஊழியக்காரர்களை நான் பார்த்திருக்கிறேன். என்னவோ இருக்கே இவங்கள மாதிரி எனக்கு ஒரு வாஞ்சை இல்லையே. எனக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஆசை எல்லாம் இருந்தது இல்லை. சொல்லணும்னா சின்னது சிறு வயதுல இருந்து கிறிஸ்தவ குடும்பத்துல வளர்க்கப்பட்டிருந்தாலும் பிறந்திருந்தாலும் பைபிள் படிக்கும் பொழுது அப்படி ஒன்றும் பெருசா ஆசைலாம் இல்லை. ஜெபிக்கணும்னு ஒன்றும் பெரிய விருப்பம்லாம் இல்லை. மெசேஜஸ் எல்லாம் கேட்கணும், சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டுலாம் இல்லை. ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்தது. அது ஏதோ ஒரு சடங்காச்சாரம் போல இருக்குதே, இது என்னமோ ஒன்றும் புரியலையே. ஆனாலும் கூட டிசிப்ளின் பண்ண ஆரம்பித்து அதை சரி சரி போவோம், நம்ம போவோம், நம்ம கேட்போம், நம்ம பாடுவோம், நம்ம கற்றுக்கொள்வோம், நம்ம வாசிப்போம் அப்படின்னு எடுத்த துவக்கத்தை தான். அப்படி இருக்கிற துவக்கம் அப்புறம் கொஞ்ச நாட்கள்ல எனக்கும் அந்த மாதிரி ஆசையா இருக்கு ஆண்டவரே, எனக்கு ஆசையா இல்லைனாலும் கேட்பேன், எனக்கு அப்படி ஒரு ஆசையை கொடுங்க ஆண்டவரே, எனக்கும் அப்படிலாம் ஜெபிக்கணும், அந்த மாதிரி ஒரு விருப்பம் வேணும், ஆராதிக்கணும், பைபிள் வாசிக்கணும், இப்படிலாம் நான் உங்களோடு கூட என் டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கணும், நான் ஊழியம் செய்யணும், ஏன்னா வேற அப்படியும் போயிடக்கூடாது, அப்படியே கர்த்தருக்குள்ள அப்படி ஒரு வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கணும், எனக்கு அப்படிலாம் என்ன நீங்க மாத்திருங்க அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்பவும் மாறிடுச்சா அப்படின்னா இல்ல. அதுக்கும் நிறைய டீவியேஷன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிலாம் இருக்கத்தான் செஞ்சுச்சு. ஆனா கூட ஒரு டிசிப்ளின். ஹல்லேலூயா. இது சரி நம்ம செய்து பார்ப்போம், நம்ம ஒரு அர்ப்பணிப்போம், கர்த்தர் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி. ஆனா நாளடைவுல அப்படியே கர்த்தர் அது அப்படியே காரியங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் எண்ணத்தின் தோற்றத்தை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பொய் சொல்லணும், நம்ம நடிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை பிரியமான தேவ ஜனமே. நமக்கு அப்படிலாம் இல்லையே. அப்படிதான் இருக்கும் வாலிப நாட்கள் எல்லாம். அதுவும் ரொம்ப நமக்கு அப்படிலாம் தோணவே தோணாது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சர்ச்சுக்கு போறது அப்படிலாம் இருக்கும், எனக்கும் இருந்திருக்கு. ஆனாலும் கூட அதை டைரக்டா ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு அப்படிலாம் விருப்பம் வர மாட்டேங்குது, இவங்கள மாதிரிலாம் எனக்கு தோண மாட்டேங்குது, ஆனா கூட நான் உங்களுக்குள்ள இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் பரலோகம் வரணும்னு ஆசைப்படுறேன். அப்படி பிராங்கா ரொம்ப எளிமையாக ரொம்ப யதார்த்தமாக நீங்க ஆண்டவரிடத்துல என்ன பண்ணலாம், நீங்க ஜெபிக்க துவங்கணும். கர்த்தர் பாருங்க காரியங்களை மாற்றி போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை சந்திப்பார். கர்த்தர் உங்களோடு கூட காரியங்கள் மூலியமா உங்களோடு கூட இடைப்படுவார். விருப்பத்தையும் வாஞ்சியும் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்குள்ள காரியங்களை கர்த்தர் கொடுப்பார். எல்லாவற்றையும் சரி செய்வார். நீங்க நாளடைவுல உங்களுக்கு வருகிறதான காரியங்கள் எல்லாவற்றிலும் எப்படி நம்ம கற்றுக்கொண்டு வேதத்தின்படி தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நம்ம என்ன பண்ணுவோம், சீக்கிரத்துல நம்ம புரிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. இத்தனை மாதங்களாக இந்த ஆண்டுல நமக்கு கர்த்தர் நடத்தி இருக்கிறார். எல்லாம் மியூட் எடுத்து சொல்லுவோமா, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நன்றி ஆண்டவரே, நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி அப்பா. 11 மாதம் லேசுப்பட்ட காரியம் இல்ல, சாதாரண காரியம் இல்ல. 11 மாதம் கர்த்தர் நம்ம நடத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமேலும் நம்ம என்ன பண்ண போறோம், இனியும் அடுத்த வருஷத்தை நம்ம காண்போம்.
ஹalleluya. Hallelujah. விசுவாசத்தோட இருக்கணும். அடுத்த வருஷத்துல கர்த்தருடைய வருகை தாமதிக்குமாயின் அடுத்த வருஷத்தை நம்ம காண்போம். அடுத்த வருஷத்துல புதிய திட்டங்களோடு கூட, புதிய தீர்மானங்களோடு கூட, புதிய பரிணாமத்தோடு கூட, ஒரு புதிதான ஒரு பலத்தோடு கூட, புதிய புதிய ஒரு விஷன்ஸ் என்லார்ஜ் ஆன ஒரு விஷன்ஸோடு கூட புதுசா காரியங்களை நம்ம செய்ய போறோம். ஹalleluya. எத்தனை பேர் அப்படிலாம் யோசிக்கிறீங்க? அப்படிலாம் யோசிக்கிறீங்களா? அதுக்காகத்தான் நம்ம பாருங்க வாக்கு தத்தங்களை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா வாழ்க்கையில நிறைய பேர் எப்படின்னா அப்படி ஒரு ஸ்டாக்னன்ட் ஆயிடுவாங்க. என்னவோ காலம் ஓடிடுச்சு, இவ்வளவு காலம் போயிடுச்சு. 35 வயசுக்கு மேல தாண்டிட்டாவே அப்படி ஆயிடுறாங்க. 35 வயசு 40 வயசு போதும் அப்படியே சட்டில் ஆயிடுறாங்க, செட்டில் ஆயிடுறாங்க. எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆயிடுறாங்க? சட்டில் ஆயிடுறாங்க, அப்புறம் செட்டிலும் ஆயிடுறாங்க. அப்படி ரொம்ப அமைதியும் ஆயிடுறாங்க. ஆமா. அப்புறம் அப்படியே தேக்க நிலைமைக்கும் ஆயிடுறாங்க. அதுக்கு மேல வந்து என்ன ஆயிடுறது இல்ல. அவன் ஒரு வளர்ச்சிய நோக்கி போகணும். ஒரு முன்னேற்றத்த நோக்கி போகணும். இன்னமும் நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும். நான் சாதிக்கணும். நானு தேவராஜ்யத்துக்காக, என் குடும்பத்தின் பயனுக்காக சில காரியங்கள நான் செய்யணும். இப்படிலாம் நமக்கு வந்து தோணாம போயிருது. அப்படிதான் பாருங்க. ஆனா, ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. தேக்க நிலைமையில ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம இருக்கக்கூடாது. நம்மளுடைய பொதுவான வாழ்க்கையிலும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம நல்ல ஒரு கற்றுக்கொள்ளுகிற மனசு நமக்கு இருக்கணும். முன்னேறக்கூடிய ஒரு ஒரு நமக்கு ஒரு காரியம் இருக்கணும். மனது இருக்கணும். நல்ல காரியங்களை எதிர்நோக்கி நம்ம போகணும். நம்ம காலடி எடுத்து வைக்கணும். நம்ம நெறைய காரியங்கள் பாருங்க இந்த உலகத்துல நம்ம செய்யலாம். காரியங்கள நம்ம துவங்கலாம். நெறைய செய்யலாம். அதுக்கெல்லாம் கர்த்தர் நமக்கு பலத்தையும் கிருபையும் குடுத்திருக்கிறாரு. ஆனா ஏன் நம்ம அப்படி ஆயிடுறோம்னா, நமக்குள்ள ஒரு சோர்வுக்கு காரணம் என்னன்னா, நமக்குள்ள அந்த நம்பிக்கையற்ற தன்மை. அதனால தான் நம்ம வாக்குத்தத்தங்களை குறித்து நம்ம அறிந்து கொள்வது அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை அறிந்து கொண்டு நம்ம நம்ம அந்த வாக்குத்தத்தங்களை நம்பும் பொழுது, அதை நம்மளுடைய வாழ்க்கையில அபியாசிக்கும் பொழுது, அதை அப்ளை பண்ணும் பொழுது, நம்ம நெறைய காரியங்கள்ல நம்ம வெற்றி நம்மளுடைய ஒருவேளை சோர்வின் காரியங்கள், நம்மளுடைய பலவீனத்தின் காரியங்களிலும் நம்ம வெற்றி பெற்றுக் கொள்ளலாம். அதே போல புதிய திட்டங்கள், புதிய காரியங்களையும் நம்மளால செயல்முறைப்படுத்த முடியும். ஹalleluya. நான் ஏற்கனவே சொன்னது போல வேதம் முழுக்க எப்படிப்பட்டதா இருக்கிறதுனா வாக்குத்தத்தங்கள் அடங்கின ஒரு புஸ்தகமா இருக்கு. ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் வேதத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம வாசிக்கிறோம். நிறைய காரியங்களை நம்ம வாக்குத்தத்தங்களாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்க, நம்ம போன வாரங்கள்ல நம்ம பார்த்தோம். ஒரு காரியத்தை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டு அடுத்தடுத்து நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம பார்க்கலாம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அ இது என்ன அப்படின்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹalleluya. அத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அத நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கணும்? நம்ம புரிந்து கொள்ளணும். அவர் என்ன நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை விட்டு விலகவும் இல்ல, நம்மை கைவிடவும் இல்லை என்பதை குறித்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, நம்ம புரிந்து கொள்ளணும். நான் அடிக்கடி ஐ பி சர்ப்ரைஸ்ட் எப்படி தெரியுமா? நான் நெறைய இதுல பார்க்கும் பொழுது, ஏன்னா ஆவியானவர் ஒருவர் தான். நம்ம மனதுக்குள்ள ஒரு காரியத்த குறிச்சு தியானிச்சுட்டே இருப்போம். இத நம்ம எடுக்கணும். இந்த காரியங்கள்லாம் நம்ம பண்ணணும்னு நினைக்கும் பொழுது, அதே ரிலேட்டடா சில சபைகள்ல அதே தொடர் போதனைகள குடுக்கும் பொழுது நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்ப பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அது வந்து கன்ஃபார்ம் பண்ணுவார் ஆண்டவர். ஹalleluya. அப்படி அப்படி நம்ம காரியங்கள நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த காலகட்டத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள அழகா கர்த்தர் உறுதிப்படுத்துவார். ஹalleluya. ஹalleluya. அப்படி கர்த்தர் உறுதிப்படுத்துகிறவரா இருக்கிறார். அதனால எனக்கு திட்டமா தெரியும். இத நான் உறுதியாக சொல்ல முடியும். இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மளை பலப்படுத்த விரும்புகிறார். நம்மை திடப்படுத்த விரும்புகிறார். நாம் சோர்ந்து போக தேவையில்ல. இந்த வருஷத்தின் முடிவுல நம்ம வந்துட்டோமே, நமக்கு இனி எதுவுமே நடக்காதது போல இருக்கேன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை குறித்து நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். அதை குறித்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. அதை குறிச்சு நீங்க நீங்க ரொம்ப நம்பிக்கை இழந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. பாருங்க, உபாகமம் 1வது அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 1 அதுல 21. இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள். பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். பயப்படாமலும் கலங்காமலும் இரு
அப்படின்னு சொல்லி இந்த இடங்கள்ல இத போன வாரத்துல நம்ம தியானிச்சோம். ஏன் அப்படி பயப்படாம இருக்கலாம்? எதனால அப்படி கலங்காம இருக்கலாம்? அப்படின்னா, ஆண்டவர் அங்க சொல்றாரு, "நான் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன்? விலகவும் மாட்டேன். உன்னை நான் கைவிடவும் மாட்டேன்." என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தைய கர்த்தர் அங்க குடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். "நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் உன்னை கைவிட மாட்டேன்." அப்படின்னா, நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன். நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை நீ அறியாம இருக்கிற. நீ புரியாம இருக்கிற. நீ அடிக்கடி அதை என்ன பண்ணிடுறன்னா, அறியாம இருக்கிறது, புரியாம இருக்கிறது ஒண்ணு. அடிக்கடி என்ன பண்ணிடுறோம்னா, மறந்தும் போயிடுறோம். ஹல்லேலூயா! நீங்க நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. நீங்க எத்தன வேளைகள்ல நம்ம என்ன பண்றோம்? கடவுள் என் கூட தான் இருக்கிறாரா? அப்படின்னு நமக்கு என்ன பண்றோம்? நமக்கு சந்தேகம் வருது. நமக்கு பயம் வருது. அடிக்கடி அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறதே நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்து போயிடுறோம். ஆனா வேத வசனம் சொல்லுது, திட்டமாக நமக்கு கற்பித்துக் கொடுக்கிற காரியம் என்ன என்று சொன்னா, அவர் நம்மள விட்டு விலகுறதே இல்லையாம், நம்மை கைவிடுகிறதே இல்லையாம். எல்லா சூழ்நிலைகளிலும் எப்பொழுதும் நேற்றும், இன்றும், என்றும் மாறாத தேவன் எப்பொழுதும் நம்ம கூடயே தான் இருக்கிறாராம். ஹல்லேலூயா! நான் ஒன்று காரியத்த ஆணித்தரமாக நம்மளுடைய இருதயத்துல பதித்துக் கொள்ளணும்னு நான் விரும்புறேன். அது அப்படியே பதிஞ்சிரணும்னு நான் ஆசைப்படுறேன். சிலதெல்லாம் எனக்கு ரொம்ப மறக்காத சத்தியங்கள். சிலதெல்லாம் எனக்கு மறக்கவே மறக்காது. சில ஊழியர்கள் எடுத்த செய்திகள் எனக்கு அப்படியே ரொம்ப அடிக்கடி நான் அத நினைவுபடுத்திக்குவேன். அந்த மாதிரி இது நம்ம உள்ளத்துல பதிஞ்சிரணும்னு நான் ஆசைப்படுறேன். எது? எல்லாரும் மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. எல்லாருமே நாட் ஈவன் ஒன் ஷுட் பி இன் மியூட். எல்லாரும் மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்களேன். அவர் அவர் என்னை விட்டு என்னை என்னை விட்டு விட்டு அவர் விலகுவதும் இல்லை. விலகுவதும் இல்லை, என்னை என்னை கைவிடுவதும் இல்லை. கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா! இன்னொரு தடவை நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. அவர் அவர் என்னை என்னை விட்டு விட்டு விலகுவதும் விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் என்னை இல்லை. இல்லை. ஹல்லேலூயா! ஆமென். ஹல்லேலூயா! அவர் என்னை விட்டு விலகுறதே இல்ல. என்னை கைவிடுகிறதே இல்ல என்று சொல்லி நமக்கு திட்டமா புரிஞ்சிரணும். பிரச்சனை எவ்வளவு கொடூரமா இருந்தாலும் சரி, போராட்டம் எவ்வளவு அலைபோன்ற வந்தாலும் சரி, அந்த யாத்திரையில, அந்த பயணத்தின் போது இயேசு கிறிஸ்து அடித்தட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆனா சீஷர்கள்லாம் மேல இருக்கிறாங்க. அலை என்னமோ பெருசா இருக்குது. மூழ்கி போகிற மாரி தான் இருக்குது. ஐயரே நாங்க மடிந்து போகிறோமேன்னு தான் சொல்றாங்க. அது அது கரெக்ட். ஆனா நம்ம என்ன மறந்துட்டாங்க? அவர் அவங்க கூட தான் இருக்கிறார். அவர் விலகல, அவர் கைவிடல, அவர் விலகல, அவர் கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய் விடுகிறோம். அப்பன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கையில வருகிற அலைகள், நம்மளுடைய போராட்டங்கள் நம்மளை மடங்கடிக்க முடியாது. நாம் மடிந்து போக மாட்டோம். நம்ம தோற்று போயிட மாட்டோம். நாம அப்படி கவிழ்ந்து போயிட மாட்டோம். நமக்கு ஒண்ணும் நேரிட்றாது என்பத நாம ஆணித்தரமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா, அவர் நம்ம விட்டு என்ன பண்ணலையா? அவர் நம்ம விட்டு விலகல, நம்மள கைவிடல. அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா! அதனால தான் சொல்றாரு, உன் இருதயம் கலங்காம இருக்கட்டும். உன் இருதயம் பயப்படாம இருக்கட்டும். நீ ஏன் கலங்குற? நீ ஏன் பயப்படுற என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். உபாகமம் 31:6 அத வாசிங்க. அந்த வசனத்த எல்லாருமே எடுத்து வாசிங்க. உபாகமம் 31:6 எல்லாரும் எடுத்து வாசிங்க. நீங்கள் ஆ பலன் கொண்டு பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். திடமனதாய் இருங்கள். அவர்களுக்கு ஆ, பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் ஆ, தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே ஆ, கூட வருகிறார். ஆ. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். சரி. இப்ப நம்ம அப்ளை பண்ண போறோம். பாருங்க, என்னன்னா, இப்ப நெறைய பேருக்கு என்னன்னா, எனக்கு ஒண்ணும் எதிரிலாம் இல்லையே. இங்க என்னமோ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம்னு இருக்கு. அப்படின்னு இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு எது பிரச்சனையா இருக்கு? ஒருவேளை உங்களுடைய பலவீனமா? வியாதியா? இப்ப சொல்லலாமா? எல்லாரும் மியூட் எடுங்க. எல்லாரும் மியூட் எடுத்து சொல்லலாமா? நீங்கள் அதாவது நான் நான் உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். அந்த வியாதிக்கு நீ என்ன பண்ண தேவையில்ல? உங்களுக்கே நீங்க சொல்லிக்கோங்க. பயப்படாத, கலங்காத. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகல. உன்னை கைவிடல. ஹல்லேலூயா! உங்களுடைய பொருளாதாரம் உங்கள பயமுறுத்துதா? உங்களுடைய எதிர்காலம் உங்கள பயமுறுத்துதா? நான் என்ன செய்வேன்? அப்படின்னு திக்குமுக்காடி ஒருவேளை நீங்க நிக்கிறீங்களா? உங்களுடைய மனசுல கை வச்சு நீங்க சொல்லுங்களேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நீ பலம் கொண்டு திடமனதா இரு. உங்களுக்கே நீங்க சொல்லிக்கிறீங்க. சொல்லுங்க மியூட் எடுத்துட்டு. நீ பலம் கொண்டு திடமனதா இரு. நீ அந்த பொருளாதாரத்த குறிச்சு
அந்த எதிர்காலத்தை குறிச்சு உன்னுடைய தேவைய குறிச்சு நீ என்ன பண்ண தேவையில்ல, நீ பயப்பட தேவையில்ல. ஏன்னா தேவன் உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டாரா, விலகுவதும் இல்ல, உன்னை கைவிடுவதும் இல்ல. ஹalleluya, ஹalleluya. இப்படி ஹalleluya. அநேக காரியங்கள் எதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு அப்படி உங்களை பயமுறுத்தி உங்களை வலுவிழக்க செய்தோ அப்பெல்லாம் நீங்க சொல்லுங்க, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ என்ன பண்ணு, பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ கலங்காத, நீ தவிக்காத, நீ திகையாத. நீ அந்த காரியத்தை குறிச்சு நீ பயப்பட வேண்டாம். இந்த மனுஷனை குறிச்சு பயப்பட வேண்டாம். இந்த வேலையை குறிச்சு நீ பயப்பட வேண்டாம். இந்த சூழ்நிலையை குறிச்சு நீ பயப்பட வேண்டாம். அவர் ஆண்டவர் என்ன பண்றாரா, என் கூட வருகிறாரா. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லையா, என்னை கைவிடுவதும் இல்லையா. ஹalleluya, ஹalleluya. இந்த ஒரு காரியத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தெல்லாம் நம்ம ரொம்ப நிறைய காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். ஆனா முதல்ல அடிப்படையே என்னதான், ஏன்னா நமக்கு என்ன ஒரு ஒரு காரியம்னா, பிரச்சனை இருந்தா ஆண்டவர் நம்ம கூட இல்லன்றதுதான் நம்மளுடைய இது. நம்மளுடைய மனசுக்கு பிரச்சனை போராட்டம் இருந்தா ஆண்டவர் நம்ம கூட இல்ல அப்படின்னு நம்மளுடைய மனசுல ஒரு ஒரு எண்ணம். ஆனா உண்மை என்னன்னா, சிறையில் இருக்கும் பொழுது யோசேப்போடு கூட தேவன் இருந்தார் என்று வாசிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. குழியில் இருக்கும் பொழுது அவனுடைய காரியங்கள் ஒன்றிலும் கர்த்தர் அவனை கை தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். சிறைச்சாலையில இருக்கிறான். ஆனா ஆனா அநியாயமா ஒரு பழி போடப்படுகிறான். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வாசிக்கிறோம். பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும் பொழுது நம்மளை பிசாசு என்ன சொல்லிடுறான்னா, இப்ப கடவுள் எல்லாம் இல்லவே இல்லை, கடவுள்னே இல்லைன்னு கூட சொல்லிடுவான். நிறைய பேர் அப்படிலாம் கூட போயிடுவாங்க. கடவுளாவது ஒண்ணாவது, கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா ஏன் நான் பிரச்சனை, ஏன் எனக்கு இப்படி ஒரு போராட்டம்ன்றவான். அதெல்லாம் பாருங்க சுத்தமான பொய். அதெல்லாம் நம்ப கூடாது. அப்படிப்பட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நம்ம செவி கொடுக்க கூடாது. கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். அது நம்மளுடைய மெய்யான நம்ம ஆராதிக்கிற தேவன். ஹalleluya. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த ரட்சகராக கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய காரியங்கள்ல அப்ப நம்ம வெற்றி பெறுவது எப்படின்றதை நம்ம கற்றுக்கொள்ளணும். அது நமக்கு தெரியாம நாம என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, நாம இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. அதுதான் நம்ம கத்துக்க போறோம். எப்படி நான் வெற்றி பெறுவது, எப்படி நான், எனக்கு தன்னால எதெல்லாம் நடந்துட்டாதான் பிரச்சனையே இல்லையே, தன்னால நடக்கிறது இல்ல. அதுதான் நம்ம பார்க்கிறோம். அது எப்படி அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி அது ஒரு வெளிச்சத்தை கொடுத்து நம்ம எப்படி நடத்துகிறது என்பதை நாம் கற்றுக்கொண்டுட்டோம்னா பாருங்க, நீங்க தோத்து போறது ரொம்ப கஷ்டம். ஹalleluya, ஹalleluya. என் வாழ்க்கையில அப்படிதான் நான் பயத்துல இருந்து வெளியில வந்தேன். என் வாழ்க்கையில டிப்ரெஷன்ல இருந்து அப்படிதான் நான் வெளியில வந்தேன். என் வாழ்க்கையில தோல்வி மனப்பான்மையில இருந்திருக்கிறேன். நான் என் வாழ்க்கையில தாழ்வு மனப்பான்மையில இருந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில எல்லாமே இப்படித்தான் நெகட்டிவாவே தான் தோணும். எல்லாமே ஐயோ இப்படிதான் அப்படிதான் இப்படி எல்லாமே அதுல இருந்தெல்லாம் நான் வெளிவரதுன்னு நான் இப்ப நினைச்சு பார்த்தா கூட எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி வெளியில வந்தேன்? கர்த்தருடைய வார்த்தையை அப்ளை பண்ணி வாக்கு தத்தத்தை எடுத்து அந்த பிரச்சனைக்கு நேராக வைத்து எழுதி என்னுடைய டைரிஸ்ல ஃபுல்லா எழுதி இப்படி இல்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. என்னுடைய திங்கிங்க, ஏன்னா எண்ணம் திங்க் பண்றத நம்மளால என்னதான் பண்ண முடியும்? திங்க் பண்றதையே நம்ம வந்து தப்பா திங்க் பண்ணுது. அநேகருக்கு இப்ப அப்படிதான் திங்கிங்கே தப்பா இருக்கு, திங்கிங்கே நெகட்டிவா இருக்கு, திங்கிங்கே பயமா இருக்கு, எண்ணம் வரதே போராட்டமா இருக்கு, எண்ணத்துல எல்லாமே கரப்டடா இருக்கு. சரி, பாவமா கூட இருக்கலாம். எண்ணமே பாவமான சிந்தனைகளா இருக்கு. அப்படியே அது எப்படி கரெக்ட் பண்றது, எப்படி சரிப்படுத்துறது? இதெல்லாம் சரிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நம்மளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் நாம அதை போட்டு எப்படி ஜெயத்தை பெற்றுக்கொள்வது என்று சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். ஹalleluya. முதலாவது நம்ம என்ன பண்றோம்? என் கூட தான் இருக்கிறார். எல்லாரும் மியூட் எடுத்து சொல்லுங்களேன், என் கூட தான் இருக்கிறார். சொல்லுங்க, எல்லாரும் மியூட் எடுத்து சொல்லுங்க, என் கூட தான் இருக்கிறாரு. சொல்லுங்களேன், என் கூட தான் இருக்கிறாரு. ஹalleluya. இப்போ உங்க கூட தான் இருக்கிறாரு. நம்ம மத்தியில அசைவாடுகிற ஆவியானவர், நமக்குள்ள இருக்கிற தேவன், நம்மை சுற்றி சூழ்ந்து இருக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம், கொஞ்சம் வாசிக்கலாம். ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. இதுல ஒரு நபரை குறிச்சு வாசிக்கிறோம். 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதுல சும்மா 1வது வசனத்தை மட்டும் வாசிங்களேன். ஆதியாகமம் 28ல 1 வாசிங்க. ஈசாக்கு யாக்கோப்பை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல். சரி, அடுத்த வசனம். எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள்
பெண்கொள் ஆ. என்று அவனுக்கு கட்டளையிட்டான். இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். யாக்கோபு என்ன பண்ணாரு? அவனுடைய சகோதரனையே ஏமாத்தி அந்த ஆசீர்வாதத்தை இவர் பெற்றுக்கொள்ளுகிறாரு. அந்த சகோதரனுடைய கோபத்துக்கு ஆளாகி என்ன ஆக போகுது? அந்த சகோதரன் என் அப்பா மறிக்கட்டும், நான் உன்னைய தீர்த்து கட்டிடுறேன், உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன்ற அந்த ஒரு காரியங்கள்ல நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப என்ன பண்றாரு? இவர் போகணும். வேற இடத்துக்கு நினைச்சு பாருங்க. ஒரு வாலிப வயது, அது ஒரு அம்மா பிள்ளை. எப்படிப்பட்ட பிள்ளை? அம்மா பிள்ளை. அம்மா முந்தானி பிடிச்சிட்டு இருக்கிற பிள்ளை, அம்மாவோட பிள்ளை. இப்ப தெரியாத இடத்துக்கு, ஒரு தெரியாத ஊருக்கு போகணும். அங்க போகும் பொழுது அவருடைய மனசுக்கு எப்படி இருந்திருக்கும்? பயம், திகிலெல்லாம் சூழ்ந்திருக்கணும். இல்ல, பிழைப்பனா? நான் பிழைக்க மாட்டேனா? நான் என்ன செய்வேன்? ஒரு ஒரு ஃபாரின் கண்ட்ரி. இப்ப நம்ம அநேகர் அப்படித்தானே, ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகும் பொழுது நர்சஸ்லாம் ஃபாரின் ஒரு கஷ்டம் இருக்கும். ஆ, எவ்வளோ ஒரு பயம் இருக்கும். யாருமே இல்லாத நம்ம போறோமே, அங்க நம்ம போய் சேஃபா இருப்போமா? நம்மளுடைய சம்பளம் கரெக்ட்டா குடுப்பாங்களா? நமக்கு நல்ல ஒரு இதா இருக்குமா? இப்படிலாம் நமக்கு நெறைய ஒரு காரியங்கள் இருக்கு. அப்படிதான் அவருக்கும் இருந்திருக்கும்ல. நம்ம எப்படி பிழைப்போம்? நம்ம எப்படி சாப்பிடுவோம்? நம்ம எப்படி என்ன செய்வோம்? என்ற அநேக காரியங்கள் அவருடைய உள்ளத்துக்குள்ளாக போட்டு அப்படி போட்டு தூங்க விடாம பண்ணியிருக்கும். ஒரு ஆண் மகன். அப்புறம் பிழைத்தாகணும், உழைக்கணும், நெறைய காரியங்கள் அவர் செய்யணும். அப்படி அநேக கன்ஃப்யூஷன்ஸ்லாம் இருக்கு. அப்ப என்ன ஆகுது பாருங்க, 30வது அதிகாரத்துல 26வது வசனத்த வாசிக்கலாமா? நான் உமக்கு ஊழியம் ம். செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் ம். பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் ஒரு போவேன். நிமிஷம். ஓகே. இப்ப இங்க இதெல்லாம் இப்படி போக போறாரு. இந்த இடத்துல பார்த்தா நம்ம அடுத்த இதுக்கு டிராவல் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் என்ன? அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன். இப்படி போயிட்டாரு. அந்த இடத்துல என்ன ஆகுது? ஆமா, போய் வேலை செய்றாரு. இவர் நேசித்த பெண் ஒருத்தி. ஆனா இவளுக்கு வேற சகோதரிய திருமணம் பண்ணி குடுத்துர்றாங்க. அப்ப இருவருக்காகவும் இவர் என்ன பண்றாரு? அவருடைய லாபானுடைய மாமனார் கிட்ட வேலை செய்து, ஆமா, அந்த இடத்துல காரியங்கள்லாம் நடக்குது. நெறைய வருஷம் அப்படியே அங்க வேலை செய்றாரு. நெறைய காரியங்கள் நடந்துருச்சு இந்த நேரத்துல. இப்ப எல்லா காரியங்கள்லாம் நடந்த உடனே 30வது அதிகாரத்துல 26வது வசனத்துல செய்றாரு. நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவி, என் பிள்ளைகளை எனக்கு தாங்க. நான் என்ன பண்றேன்? நான் போறேன். நான் உம்மிடத்துல சேவித்த சேவைய நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் பீரியட்ல இவர் சொல்றத பார்க்கிறோம். அப்ப லாபான் என்ன சொல்றாரு பாருங்க. வாசிங்க, வேகமா வாசிக்கலாம். அப்பொழு 27. ஆ. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு. உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். பாருங்க, இப்ப உன் நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேங்கிறது எனக்கு தெரியுதுப்பா. அதனால நீ என்ன பண்ணு? நீ இரு அப்படிங்கிறாரு. இப்ப அடுத்தது சொல்றாரு, உன் சம்பளம் என்னன்னு எனக்கு சொல்லு. நான் அத உனக்கு என்ன பண்ணிடுறேன்? தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு உடனே யாக்கோபு சொல்றாரு, நான் உம்மை சேவித்த விதம், உங்களுடைய மந்தை என்னிடத்துல நான் பார்த்துக்கிட்டது எல்லாத்தையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. நான் வரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்தது எவ்வளோ? கொஞ்சம். ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் உங்கள மிகவும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உங்கள பெருக பண்ணியிருக்கிறாரு. இ- அப்படின்னு சொல்லிட்டு அத வாசிங்க. அந்த லைன வாசிங்க. இனி நான் என் 30ல கடைசி பகுதி. 30வது வசனத்த வாசிக்கலாமா? நான் வருமுன்னே உமக்கு ஆ, இருந்தது கொஞ்சம். நான் வந்த ஆ, பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது ஆ, மிகவும் பெருகி இருக்கிறது. இனி ஆ. நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது ஆ. என்றான். அப்ப பாருங்க, என் குடும்பத்துக்குன்னு நான் பிழைக்கிறது எப்போ? என் குடும்பத்துக்கு நான் ஒண்ணுமே செய்யலையே. என் குடும்பத்துக்கு நான் எப்ப சம்பாதிக்கிறது? எனக்குன்னு மனைவி, பிள்ளைகள் இருக்கிறாங்களே! அப்படின்னு சொல்லி யாக்கோபு அந்த இடத்துல பார்க்கிறத பார்க்கிறோம். அப்ப அதற்கு உடனே லாபான் என்ன பண்றாருன்னா, சரி, அ ஒரு பிளான்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. இப்படிப்பட்ட ஆடுகள், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருக்கும். அத நீங்க படிச்சு பாருங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அப்ப இந்த மாதிரி குட்டி போட்டுச்சுன்னா, அது எனக்கு. மற்ற இந்த மாதிரியான குட்டிகள் போட்டதுன்னா, அது உமக்கு. அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இவர் பண்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இப்ப இந்த காரியங்கள்லாம் நடந்தேறினது பிறகு என்ன ஆகுதுன்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, 30 அ 1வது அதிகாரத்துல 2வது வசனத்த வாசிக்கலாமா? லா லாபானின் முகத்தை யாக்கோப்பு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான்.
லாபானுடைய முகம் வேறுபட்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வசனத்துல இருக்கும். இந்த 43வது வசனத்துல முன்னாடி அதிகாரத்துல, இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, திரளான ஆடுகளும், வேலைக்காரிகளும், வேலைக்காரரும், ஒட்டகங்களும், கழுதைகளும் உடையவனானான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் இவன் கூட இருக்கிறாரு. இருந்து இவனை ஆசீர்வதித்து இவனை பெருக பண்ணினதுனால அவர்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுதுன்னா, அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன ஆயிட்டாங்க, பயங்கர பொறாமை ஆயிடுச்சு. இவங்க மேல ஒரு பெரிய இதாயிடுச்சு. லாபானுடைய முகம் என்ன ஆயிடுச்சு, வேறுபட்டதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காரியம் இங்க நடக்கிறதை இங்க பார்க்கிறோம். பாருங்க 12வது வசனத்தை வாசிப்போமா? 31:12. 31:12. அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்துப் பார், ஆடுகளோடே பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். ஆண்டவர் யாக்கோபுக்கு பேசுகிறத பார்க்கிறோம். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்திலே யாக்கோபோடு கூட பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு செய்கிற எல்லாவற்றையும் நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை அற்பமா என்ன பண்றேனே, ஏன்னா நான் இன்னைக்கு தாழ்வா நடத்தப்படுகிறேனே, என்னுடைய நிலைமைய இப்படி ரொம்ப மோசமா இருக்கே, எனக்குன்னு ஒரு நியாயத்தை கேட்க, என் பக்கமா பேச, எனக்குன்னு ஒரு 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 வாய்ஸ் அவுட் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி நம்ம ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனா தேவனுடைய வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நம்ம கூட இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு தெரியுமா? முதலாவது நம்மளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். மற்றவர்கள் நமக்கு செய்கிற அந்த காரியத்தை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அவர் கவனிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா, என் கூட இருக்கிறாரு அதனால என்ன அப்படி நீங்க நினைக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கூட இருக்கிறாரு, சரி புரியுது, என் கூட இருக்கிறாரு, என்னை விட்டு விலகல, என்னை கைவிடல அப்படின்னா என்ன பண்றாருன்னு நமக்கு தெரியணும்ல. அவர் என்ன பண்றாரு, என் கூட இருக்கிறாருன்றீங்க, ஆனா என்ன பண்றாரு, அதனால எனக்கு என்ன பலன், எனக்கு என்ன நடக்குது, எனக்கு என்ன நடக்கும், இல்லைன்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்ல. அப்ப அவர் கூட இருக்கிறார் என்பது என்ன என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் நம்மளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறாராம். மற்றவர்கள் நம்மை நடத்துகிற விதத்தை அவர் கவனித்து நமக்கு ஒரு நியாயத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போக தேவையில்லை. முதல்ல நீங்க நம்பணும், என் கூட ஆண்டவர் இருக்கிறார், என் கூட என் கர்த்தர் இருக்கிறாருன்னு நீங்க நம்பும் பொழுது, அது அவர் 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 உங்களோடு கூட இடைப்படுவார். அவர் உங்களோடு கூட பேசுவார். அவர் உங்களோடு கூட உங்களுடைய காரியத்துல ஒரு இன்டர்வென்ஷன் உண்டாகும். அடுத்தவங்க நடத்துறதெல்லாம் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல அவரு. அவர் அந்த காரியத்தை சரி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் நடத்துகிற விதத்தை அவர் அறிந்து உங்களுடைய தலையை அந்த இடத்திலேயே உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. இங்க எப்படி ஆனிச்சு, அவருடைய உன்னை நடத்துகிற விதத்தெல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன். லாபான் உனக்கு செய்யறதெல்லாம் எனக்கு தெரியும், நான் கண்டிருக்கிறேன். அவனை எப்படி மாத்துறாரு, வர வர பெருசாக்கி வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடைய திரளான ஆஸ்திகளை உடைய ஆடு மாடுகளை உடையவனாக கர்த்தர் இங்க மாத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யாக்கோபோட பாடு பாருங்க, அவன் சொல்றான் 31 வாசிங்கள, 38வது வசனம், 31 38, 31வது அதிகாரத்துல 38வது வசனம். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பாருங்க, என்னெல்லாம் பாடுபட்டிருக்கிறாருங்கிறத அவர் சொல்றாரு. என்ன பண்ணீங்க, பீருண்டத, ஏதாவது அனிமல்ஸ் அந்த ஆடுகளை பீருண்டு போட்டு கொன்று போட்டுருச்சுன்னா அதை நான் உங்ககிட்ட கொடுக்கல. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், நான் உத்தரவாதம் பண்ணேன். பகலில காணாம போனதும் சரி, இரவுல காணாம போனதும் சரி, அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணீங்க, சரியா கணக்கு கேட்டு என்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டீங்க, கேட்டு நீங்க வாங்கிக்கிட்டீங்க. எதுவுமே சரி அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி நீங்க விடல. அவ்வளோ இதா, அவ்வளோ மும்முரமா, அவ்வளோ என்ன சொல்லுவாங்க, அந்த வார்த்தை எனக்கு தெரியல, அவ்வளோ உனக்கையா என்னவோ சொல்லுவாங்கல்ல, அப்படி இருந்து நீங்க என்ன பண்ணீங்க, அது எல்லாத்தையும் நீங்க கேட்டு வாங்கிக்கிட்டீங்க. எனக்கு என் நித்திரை என் கண்களுக்கு தூரமா இருந்துச்சு. அப்படி நான் என்ன பண்றது, ஏதோ காணாம போயிடுச்சுன்னா அதுக்கு நான் தண்டம் கட்டணுமே,
அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கண்ணும் கருத்துமா பாக்குறதா இருக்குது, ரொம்ப பாக்குறதா இருக்குது இல்லையா? நித்திரை என் கண்களுக்கு தூரமா இருந்துச்சு. இவ்விதமாய் நான் என்ன பண்ணேன், நான் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் நான் உங்க வீட்ல இருந்தபோது 20 இயர்ஸ்ல 14 வருஷம் உங்களுடைய 2 குமாரத்திகளுக்காக நான் என்ன பண்ணேன், நான் வேலை செஞ்சேன். 6 வருஷம் உங்களுடைய மந்தைகளுக்காக நான் வேலை செஞ்சேன். உங்கள்ட்ட நான் சேவிச்சேன். எனக்கு இந்த 20 வருஷத்துல 10 முறை என் சம்பளத்த நீங்க என்ன பண்றீங்க? மாத்தி, 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 மாத்திட்டே இருக்கிறீங்க. 10 முறை மாத்துறீங்க. இப்படியெல்லாம் நான் உங்களிடத்துல நான் பாடுபட்டேன். ஆனா, அத வாசிங்க 42வது வசனம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இடாமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். அல்லேலூயா. என்னுடைய பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனார். அல்லேலூயா. போனால் அவர் என் கூட இருந்தனால தான் நான் பிழைச்சிருக்கிறேன். என் கூட இருந்ததுனால என்னுடைய உரிமைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். என் கூட அவர் இருந்ததுனால என்னை வைக்க வேண்டிய, எனக்கு கிடைக்க வேண்டிய காரியங்களை எனக்கு கிடைக்க பண்ணினார். என் கூட என் தேவன் இருந்ததுனால எனக்கு உரிய பங்கை எனக்கு வாங்கி கொடுத்தார். எனக்கு உரிய காரியங்களை எனக்கு கொடுத்தார். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார். நீர் எனக்கு செய்த எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணாரு? அவர் பார்க்காம போகல. அவர் எல்லாவற்றையும் பார்த்து எனக்கு செய்ய வேண்டியதை செய்தார் என்று சொல்லி இங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க நம்ம கேட்கலாம், என் கூட எனக்கு தெரியுது, இந்த வசனம் தெரியுது சிஸ்டர், எனக்கு அது புரியுது, அவர் என் கூட இருக்கு, என்னை விட்டு விலகல, என்னை கைவிடலன்னு தெரியுது. ஆனா அது எந்த வகையில என் வாழ்க்கையில அது என்ன ஆகும், எந்த வகையில என் வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதா, அது எப்படி எனக்கு புரிஞ்சுக்க தெரியலையே என்று சொல்லி நீங்க ஒருவேளை இந்த வசனத்தை குறிச்சு நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இந்த வசனம் ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. உங்க இந்த கூட இருக்கிறவர் உங்களுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். உங்களை அடுத்தவர்கள் எப்படி நடத்துகிறார்கள் என்பதை கண்ணோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய காரியம், உங்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை ரொம்ப கடினமா உழைக்கலாம். உங்க குடும்பத்துல நீங்க ரொம்ப அதிகமா வேலை செய்யலாம். ஏற்கனவே சொல்வது போல பெண்களுடைய வேலைகள் போற்றப்படுவது இல்லை. பெண்கள் என்ன ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லுகிற நபர்கள் தான் உண்டு. அது ஒருவேளை கணவன்மாருக்கு கூட சில பேருக்கு நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன், புரியறது இல்ல. அப்படி நிறைய பெண்களை நான் பார்க்கிறேன். அப்படி நிறைய அவங்க செய்யற தியாகங்கள், அவங்க செய்யற காரியங்கள், ஒரு அப்படி ரொம்ப அவங்களுக்குள்ள பயங்கர சோர்வுகள். ஏடா இது நம்ம கடைசி வரைக்கும் என்ன, நிறைய பேர் அப்படி இப்படி வேலை செய்யறதுக்குன்னே பிறந்துட்டோமோ, இப்படியே செஞ்சுட்டு இருக்கிறோமே, நமக்குன்னு ஒரு அப்படியே ஒரு 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 நாள் சும்மா இருக்கக்கூடாது. அப்படி அவர்களுடைய வேலைகள், அவர்களுடைய அழுத்தங்களை புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய வீட்டாருக்கே அது அறியாமையா இருக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம். உங்களுடைய இன்லாஸ்க்கு புரியாம இருக்கலாம். உங்களுடைய கணவன்மாருக்கு புரியாம இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புரியாம இருக்கலாம். உங்களுடைய சுற்றத்தார் யாரும் உங்களுடைய ட்ராமாவை புரிஞ்சு கொள்ளாம இருக்கலாம். ஒருவேளை குழந்தைகளை பெற்று வளர்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு உரிய அந்த ப்ரெஷரை, அந்த டைம்ல சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு சில ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும், ரொம்ப காரியங்கள் இருக்கும், தூக்கம் இல்லாம இப்படிலாம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம், நானே பண்ணிருவேன் சிஸ்டர், எனக்கு எதுவும் பண்ண தேவையில்லை, ஆனா எனக்கு ஒரு வார்த்தை சொன்னா போதும், எனக்கு தேற்றுனா போதும், எவ்வளவு செய்யறியேம்மா அப்படின்னு எனக்கு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்காகத்தான் நான் ஏங்குறேன். அந்த வார்த்தை எனக்கு வர மாட்டேங்குதே, அந்த வார்த்தையை சொன்னா போதும், எனக்கு நான் செய்யணும்னு எதிர்பார்க்கல. அப்படி கதறுகிற பெண்கள் இன்னைக்கு அநேகர். அப்படி கதறுகிற பெண்களுக்கு நீங்க சோர்ந்து போக வேண்டாம். உங்களை போல, நம்மள போல இப்படி பாடுபட்ட ஒரு மனிதனை தான் பார்க்கிறோம். இப்படி கடினமாக உழைத்து, கடினமாக காரியங்களை செஞ்சு, கடினமா நித்திரை கூட இல்லாம நிறைய காரியங்களை செய்த அந்த நபருடைய ஒவ்வொரு அசைவையும், ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நம்மை விட்டு விலகாதனால, நம்மை கைவிடாதனால, அவர் அவர் நம்ம கூட இருக்கிற தேவன், அவர் அந்த வார்த்தை சும்மா லேசான வார்த்தை இல்ல, அவர் அதை உற்று கவனிக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு உரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு நாள் ஒண்ணு வரும்,
எப்படி யாக்கோபு பெரிய ஆளாகி ஒரு பெரிய பரிவாரத்தோட இரு பரிவாரங்களோடு கூட வெறுங்கையாய் போன யாக்கோபை இரு பரிவாரங்களோடு கூட திரும்பி வர பண்ணின தேவன் உங்களுக்குரிய நீங்க செஞ்ச அத்தனை பிரயாசங்களுக்கும் அது பரிவாரத்தை நீங்க நீங்க அனுபவிக்கிற நாட்கள் வரும். ஹல்லேலூயா. அதை சுதந்தரிக்கிற நாட்கள் வரும். ஹல்லேலூயா. எல்லாம் மியூட் எடுத்து சொல்வீங்களா? நான் சுதந்தரிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சுதந்தரிப்பேன். ஹல்லேலூயா. நான் அனுபவிப்பேன். ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போக கூடாது. இந்த வாக்கு தத்தத்தை சும்மா தெரிஞ்சுக்கிட்டேன்னு இருக்கக்கூடாது. இதை நீங்க சொல்லணும் வாழ்க்கையில. ஆண்டவரே நீங்க தானே சொன்னீங்க. இப்படி வார்த்தையை வாசிக்கணும், இப்படி அப்ளை பண்ணணும், இப்படி புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. எனக்கே உண்மையில ஆச்சரியமா இருக்குது. நான் இந்த ஒரு ஆங்கிள் நான் இதை யோசிக்கல. ஆனா உண்மையில நான் சொல்றேன், இந்த செய்தி நேரத்துல நான் ஒரு ஆங்கிள் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா இந்த செய்தி போக போக கர்த்தர் எனக்கே ஒரு திருப்பமாக இதை மாற்றி போட்டார். அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகவில்லை, நான் உன்னை கைவிடவில்லை என்பதை குறித்து நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. சாதாரணமா நினைக்காதீங்க. பெண்கள் நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. அவர் உங்க கூட இருக்கிறார். நீங்க வீட்டுல வேலை செய்யும் பொழுது உங்களோட இருக்கிறார். நீங்க அடுப்படியில நீங்க இருக்கும் பொழுது அவர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்க சில நேரங்கள்ல முடியாத உங்களுடைய பெற்றோர்களை, உங்களுடைய மாமனார் மாமியார, உங்களுடைய வீட்டார்களை நீங்க கவனித்து கொண்டே இருக்கும் பொழுது தூங்காம கொள்ளாம நிறைய காரியங்களை நீங்க கவனிச்சுட்டே இருக்கிறீங்க. அது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் உங்களோட தான் இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு உரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு உரிய பரிமாணங்களை உங்களுக்கு கொடுக்க அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God is with us. God is with us. மறந்து போயிடாதீங்க. அவர் என் கூட தான் இருக்கிறார். உங்களை நீங்களே தேற்றிக் கொள்ளுங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்க. இல்ல இல்ல இந்த சூழ்நிலையில அழுகாத, என் மனமே நீ சோர்ந்து போகாத, நீ 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 துவண்டு போயிடாத. ஈசாக்கோட அன்னைக்கு கூட இருந்தேன்னு சொன்ன தேவன் அவர் எப்படி இருந்தாரு? அவனோட கூட இருந்து அவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாரு. இல்ல என்ன வேணாலும் பண்ணிருக்கட்டும் அந்த லாபான், ஆனா அவனுக்கு உரியதை கொடுத்து அவனுடைய இரு பரிமாணங்களோடு கூட அவனை திரும்பி வர பண்ணினார். இல்ல அப்படிப்பட்ட தேவன் என் கூட தான் இருக்கிறாருன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க? உங்களை நீங்க தேற்றிக் கொள்ளுகிறவர்களா இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 41 அப்படிதான் வாசிக்கிறோம். 42 அப்படித்தான் நம்ம இப்ப வாசிச்சோம். நம்ம என்ன வாசிச்சோம்? ஆமா, என் தேவன் என் கூட மட்டும் இல்லாம போயிருந்தா நீ என்ன வெறுமையா அனுப்பிச்சிருப்ப. ஆனா அது நமக்கு நடக்காது. ஏன்னா தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே பாருங்க, வார்த்தை சொல்லுகிறது மத்தேயு 28:20 எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிச்சு அப்படியே நம்ம முடிக்க போகிறோம். மத்தேயு 28:20 வாசிங்க. மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். எல்லாரும் மியூட் எடுத்துட்டு சொல்லலாமா? எல்லாரும் மியூட் எடுத்துட்டு இந்த வசனத்தை அப்படியே வாசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லணும். யாரும் மௌனமா இருக்க கூடாது. 28:20 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. நான் என்ன பண்றேன்? உலகத்தின் முடிவு பரியந்தம், நான் முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? நான் உங்களோட தான் இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நீங்க சோர்ந்து போகாதீங்க. கடைசி வரைக்கும் உங்களை கை தூக்கி எடுத்திருக்கிறாரு. கை தூக்கி எடுத்த தேவன் உங்களோட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறாரா? முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இருக்கிறேன்னு சொன்னா போதுமா அப்படின்னு இருக்காதீங்க. ஒருவேளை உங்களுடைய அப்படி நிறைய பேர் இருக்கலாம். இருக்கிறவங்க அவங்களால ஒண்ணுமே இருக்கிறாங்க அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இருக்கிறாரு சிஸ்டர், அதனால ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா, என் கணவன் இருக்கிறாரு, இருந்து என்ன பண்றது? ஏன்னா நம்ம நிறைய பேர் அப்படிலாம் இருக்கிறாங்க நம்ம லைஃப்ல. இல்ல ஆமா ஆமா, எனக்குன்னு அப்படி அப்படிலாம் இருக்கிறாங்க. ஆனா இருந்து என்ன பண்றது? ஏன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இருந்து எனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஆறுதல் இல்லை, எனக்குன்னு எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க, என்னை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்குலாம் அவங்க கூட பிறந்தவங்களாம் இருக்கிறாங்க, இருந்து என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறாங்க ஆனா ஒன்றும். ஆமா. ஆனா நீங்க அதே இருக்கிறாங்கன்ற மாதிரி ஆண்டவரை நினைச்சிடக்கூடாது. இவர் இருக்கிறேன் அப்படின்னா அது சும்மா சாதாரண வார்த்தை இல்ல. நான் உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடல அப்படின்னா அவர் சும்மா இருக்கிறாருன்னு நினைச்சுக்க கூடாது. அந்த மனிதர்களோடு கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நம்ம அந்த மென்டாலிட்டியோட கூட நம்ம ஆண்டவரை நினைச்சிடக்கூடாது. அவர் இருக்கிறாருன்னா யாக்கோபு கூட இருந்து என்ன பண்ணாரோ அப்படி உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. போன வாரத்துல நம்ம பார்த்தோம். யோசுவா மோசே கூட இருந்தது போல உங்கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசுவாவை பார்த்து சொல்றாரு. அப்ப மோசே கூட இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணாரு? மோசே கூட இருந்து
அவர் என்ன செஞ்சாருன்றதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். உன் கூட இருக்கிறேன்னு மோசே கூட சொன்னாரு. என்ன பண்ணாரு? மோசே கூட இருந்தது போல உங்க கூடயும் இருக்கிறேங்கிறார். பெரிய காரியங்களை செய்ய, பெரிய சேனைகளை, பெரிய ஒரு ஜன கூட்டத்தை நடத்த, பெரிய ஊழியத்தை செய்ய முரட்டாட்டமான மனிதர்களா இருக்கலாம். ஆனா அவர்களை நடத்தி சென்று அக்கறை சேர்த்து கானானுக்கு சேர்க்கிற அந்த பிரயாணத்துல அவர்களை நடத்துவதற்கான ஒரு வலுவை கொடுத்த தேவன் அவரோட கூட இருந்தார். அப்படி இருக்கிறார் உங்க கூட. எப்படி இருக்கிறாரு? அந்த வகையில உங்க கூட இருக்கிறார். ஹalleluya. என் கூட இருக்கிறேன்னா எப்படி? அந்த வகையில மோசே கூட இருந்த போல. அப்ப மோசே கூட எப்படி என்னெல்லாம் செஞ்சாருன்னு நீங்க யோசிங்க. இப்படி வேதத்தை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்க. இப்படி வாக்குத்தத்தத்தை அப்ளை பண்ணி பாருங்க. வாக்குத்தத்தம்னா சும்மா ஒரு வார்த்தை கிடையாது. அதை அப்படியே நான் சொல்றேன், மனப்பாடம் பண்ணிட்டேன், அதை அப்படியே நான் சொல்றேன். இல்ல, அப்படி பண்ணி பிரயோஜனம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனுடைய சாராம்சத்தை எடுக்கணும். அதனுடைய சத்தை நம்ம உறிந்து கொள்ளணும். அதுதான் பார்த்தோம்னா அதனுடைய சாராம்சம் என்ன, அதனுடைய ஆழம் என்ன, அதனுடைய டைமென்ஷன்ஸ் என்ன. இன்னும் கூட நிறைய தோணும் எனக்கு. இன்னும் இதை எப்படி ஸ்டாப் பண்ணி அடுத்த டாபிக் போயிடலாமா அப்படின்றது எனக்கு தெரியல. இன்னும் இதை எலாபரேட் பண்ண முடியும். ஹalleluya. அதனுடைய சாராம்சத்தை, அதனுடைய நுனிப்புள் மேயிற மாதிரி இல்ல. வாக்கு தத்தம்னா அப்படி நுனிப்புள் மேயிற மாதிரி, கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதுல என்ன யூஸ் இருக்கு? மோசே கூட இருந்தது போல என்னை விட்டு விலகாம இருப்பாரு. யோசுவா கூட இருந்தது போல. இதை யாக்கோபு கிட்ட சொல்லி இருக்கிறாரு இந்த வார்த்தைய. அப்ப யாக்கோபு கூட என்னென்ன சூழ்நிலையில எப்படிலாம் இருந்தாரோ அப்படி போல அவர் என்னை விட்டு விலகல, என்னை கைவிடல. இப்ப இந்த வாக்கு தத்தத்தை உங்க வார்த்தையில, உங்க வாழ்க்கையில எடுத்து உங்க வாயினால வார்த்தையினால அறிக்கையிடும் பொழுது அந்த உள்ளுக்குள்ள இறங்கி இருக்கிற அத்தனை எசன்ஸ், அத்தனை காரியங்கள், அத்தனை உங்களுடைய கலந்திருக்கிற அத்தனை பாடங்களையும் படிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அறிக்கையிட போறீங்க. ஹalleluya. இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கிற ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாமா? ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு